ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்திடலாம். அதுலயும் முதல்ல அமெரிக்கால இருந்து வந்திருக்கக்கூடிய தகவலை பார்த்திடலாம். ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு 2 அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. முதல் அறிவிப்பு யாருக்குன்னு பார்த்தா காசால இருக்கக்கூடிய போராளி குழுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஜனவரி 20 வர்றதுக்குள்ள பிணை கைதிகள்லாம் விட்டுறீங்க. அப்படி நீங்க விடலைன்னா அவ்வளவுதான், மத்திய கிழக்கே சரியான விளைவுகளை சந்திக்க போறீங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன் மத்திய கிழக்குன்னு சொல்றாங்கன்னா, தனியாக காசா இருக்கக்கூடிய போராளிகளை மட்டும் சொல்லாமேன்னு பார்க்கும்போது, காசால தான் பிணை கைதிகள் இருக்கிறாங்க, காசாவுடைய போராளிகள் தான் கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, பிடித்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாலும் கூட, ஆனா மத்திய கிழக்குல பார்க்கும்போது ஈரானு, ஈராக்கு, ஏமன்னு சொல்லிட்டு சிரியா எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லெபனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே இதனுடைய பக்க விளைவுகள் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா பிணை கைதிகளை விடுறீங்கன்னு ட்ரம்ப் ரொம்ப அதிகாரத்தனமாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இது இந்த பக்கம் ஒரு அறிவிப்பு. அந்த பக்கம் பார்த்தா ரஷ்யாவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடந்துச்சு. அதுல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அமெரிக்காவுடைய நாணயத்துக்கு பதிலாக பிரிக்ஸ் நாணயம் கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது என்ன ஆகும்னா, அமெரிக்காவுடைய நாணயத்தினால அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியாகும், அவங்களுடைய சர்வாதிகாரம் வீழ்ச்சியாகும். அதனால அமெரிக்கா அதை விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதனால தொடர்ந்து அவங்க அழுத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும், இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுடைய அதிபரை நோக்கி என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே நாங்க 100% டேரிஃப் போடுவோம். எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுடைய நாணயத்தை புறக்கணிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் 100% டேரிஃப், பொருளாதார தடை அப்படின்னு இருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது பிரிக்ஸ்ல. அதனால பாத்தீங்கன்னா ஈரானு, இந்தியா, சைனா, ரஷ்யான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இதை ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இன்னைக்கு ரஷ்யாவுடைய புட்டின் அவர்கள் சொல்லிட்டாங்க, இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கும், எப்படி நீங்க 100% டேரிஃப் எல்லாம் போட முடியும், அப்படிலாம் நீங்க போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவரும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு பிணை கைதிகளை என்ன சொல்றாங்க, விடுதலை பண்ணுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய நாணயத்தை புறக்கணிக்கிற மாதிரி நீங்க போட்ட பிரிக்ஸ் இதெல்லாத்தையும் ஃபுல்லா கலைச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதனால 2 பக்கம் வார்னிங்க ட்ரம்ப் இன்னும் ஆட்சிக்கே வராம கொடுத்து வச்சிருக்காரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாலஸ்தீன விஷயத்திலேயே மாற்றம் கொடுக்கும். பிரிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு இந்தியாவுக்கே நேரடியாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது 2 இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் தலைமையில கொடுத்திருக்காங்க. இது இல்லாம அமெரிக்கா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா சிரியாவுல இப்போது குர்தீஸ் கூட இணைந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிரியனுடைய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, குர்தீஸ் கூட அமெரிக்காவுடைய போர்ஸ் கலந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எங்களை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரியனுடைய கவர்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ரொம்ப நாளா சிரியாக்குள்ள பண்ணாத பிரச்சனை கிடையாது. அதுலயும் சிரியா சொல்லிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க உங்க நாட்டுக்கே கிளம்பி போங்க, எங்கள் இடத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, ராணுவ தளத்தை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க கிளம்பி போனாதான் எங்களுக்கு நிம்மதி. சிரியாக்குள்ள எப்ப அமெரிக்கா வந்துச்சோ அப்பவே என்ன ஆயிருச்சு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தேவையில்லாத குரூப்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால பார்த்தா அமெரிக்கா ஒரு கட்டத்துல என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, சரி நாங்க கிளம்பி போறோம்னு சொன்னாங்க ஒரு தடவை ஆரம்பத்துல, போர் ஆரம்பிச்சப்ப. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு, அப்படிலாம் கிளம்பி போக முடியாது, நாங்க இங்கதான் இருப்போம், வேணா உங்களுக்கு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாசம் கழிச்சு பிரச்சனை வந்துச்சு. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நாங்க கிளம்பியே போறோம், முடிவு பண்ணிட்டோம், ஆனா உடனே எல்லாம் போக முடியாது, நாங்க ஜாமானத்தெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாமா, எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, டைம் வாங்கியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு 2026 தான் அவங்க கிளம்பி போவாங்களாமா. ஆனா அது இப்பவே அக்ரிமெண்ட்ல போட்டாங்க. போட்டிருக்கக்கூடிய நிலைமையில இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அப்படி கிளம்பிதான் போறதுக்கு தான் தயாரா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சண்டையை பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய படைத்தளம் நேரடியாக களமிறங்கி குர்தீஸோட இணைந்து சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குர்தீஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய எஸ்டிஎஸோட இணைந்திருக்காங்க. எஸ்டிஎஸ் அப்படிங்கிறது துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ். துருக்கியுடைய பேக்கப் போர்ஸும் அங்க இருக்கக்கூடிய குர்தீஸும் 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் இணைந்துட்டாங்க. ஏன்னா இந்த துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் கூப்பிட்டாங்க, வாங்க நம்மள என்ன பண்ணலாம், சேர்ந்து சிரியாவை அழிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. தனித்தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சரி வாங்க எங்க பகுதிகளில் நீங்க என்ன பண்ணுங்க, முன்னேறி போங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி 2 பேரும் சமாதானமாகி இப்ப எல்லாமே கூட்டுக்களவாணிகளாக மாறிட்டாங்க அவங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் குரூப் ஃபுல்லா ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, முதல்ல அலேப்போவை நேற்று இது பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இங்க பார்க்கும்போது ஹோம்ஸை ரொம்பவே நெருங்கிட்டாங்க. பல விஷயங்களை முன்னேறிதான் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது என்னதான்
சிரியாவுடைய கவர்மெண்ட் தடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவர்கள் முன்னேறி வர்ற மாதிரி தான் நிறைய வந்து மேப்ல எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அவங்களும் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ பதிவுகளை வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அதுலயே வந்து பிடிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா துருக்கியுடைய கொடியை வந்து நட்டு வைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜனாதிபதியுடைய மாளிகையவே வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த வீடியோல பார்த்திருந்தோமா. அதுலயே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொடியை கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, நட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக கொடியை கொண்டு போய் அங்க நட்டு வைக்கிறாங்கன்னா துருக்கி ஹெல்ப் பண்றதுனாலதான் அந்த ஆப்போசிஷன் கேங் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த நாங்க புடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடையாளமாக துருக்கி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மானசீகமான ஒரு நன்றியை தெரிவிக்கிறாங்க. ஆனா துருக்கி என்ன சொல்லிட்டு இருக்கு, அவங்க எங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்கள்ட்ட நாங்க பேசுறதே இல்லை, அவங்க நாங்க பார்த்தே பல வருஷமாச்சு, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா யாராவது போய் ஜெயிச்ச இடத்துல துருக்கியுடைய கொடியை கொண்டு போய் நட்டுவாங்களா? அவங்க நேரடியாக துருக்கி தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால நாங்க வந்து ஜெயிச்ச இடத்துல துருக்கியுடைய கொடியை நட்டு வச்சு அவங்களுடைய பெருமையை நாங்க வந்து என்ன பண்றோம், போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போசிஷன் கேங் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஆனா துருக்கி வந்து என்ன பண்ணுது, எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பார்த்தா பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்குது. பத்தாவதுக்கு நாங்க சமாதானம் பேசி வைக்கிறோம்னு வேற என்ன பண்ணுது துருக்கி சொல்லுது. சண்டைக்கு அனுப்புனதே அவங்கதான், அவங்கள்ட்டே போய் யாராவது சமாதானத்தை கேட்பாங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நாங்க சமாதானத்துக்கு கூட நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சரியா, ஆனா எங்க மேல சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லிட்டு துருக்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ரெண்டு பக்கமும் நாடகம் போட்டுட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவையும் ஈரானையும் வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சி போகுது. யாருன்னா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா இப்போது என்ன பண்றாங்க, சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராங்க. எப்படி சமாதான பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னு பார்க்கும்போது டைரக்டா போய் சவுதியை பிடிச்சிட்டாங்க. சவுதியை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்கன்னுட்டாங்க. யார்கிட்டனா சிரியாட்ட. என்ன பேசணும்னா கொஞ்சம் அந்த ஈரானை வெளியேற்ற சொல்லுங்க, நம்ம அப்படியே சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள போயிடலாம். இன்னியும் வந்து என்ன ஆகாது, சிரியா தாங்காது, ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலே இத்தனை பிரச்சனைகள் நடந்துருச்சு, பொதுமக்கள் இறந்துகிட்டே இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இட்லிப் பகுதியில வந்து 500 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 500 பேர் எல்லாம் வந்து தாண்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திடலாம், ஆனா ஈரானை நீங்க வெளியேற்றுங்க, ஈரானே இல்லாம பாத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா ரஷ்யாவையும் வெளியேற்றிருங்க. ஏன்னா ரஷ்யாவும் ஈரானும் இருக்கிறனாலதான் இப்ப அந்த பிரச்சனையே வந்திருக்கு. ரஷ்யாவும் ஈரானும் ராணுவ தளத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்டா, ஈரானும் ராணுவ தளத்தை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்டா இந்த பிரச்சனை ஓஞ்சு போயிரும் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு சவுதி கூப்பிட்டு சிரியாட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈரானையும் ரஷ்யாவையும் டார்கெட் பண்றதுக்காகத்தான் இந்த வேலையை பண்றாங்க. ஒரு பக்கம் உக்ரைன் என்ன பண்ணுது, ரஷ்யாவை துரத்த பாக்குது, இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுது, ஈரானை துரத்த பாக்குது. அவங்க ரெண்டு பேத்தையும் சிரியாவில இருந்து துரத்திட்டா போதும், அந்த மிடில் ஈஸ்டே என்ன ஆயிரும், அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளான் பண்ணி இதை செய்யறாங்க. இதுல வந்து துருக்கியுடைய பேக்கப் போர்ஸும் கலந்துகிட்டு பல இடத்த வந்து பிடிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய படையும் சண்டை போட்டிருக்காங்க. ஈரானுடைய படை இதுவரை சண்டை போடாம இருந்தாங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுடைய படை சண்டை போட்டிருக்காங்க, வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈராக்ல இருந்து வந்த லெபனானுடைய போராளி குழு இருக்காங்கல்ல, அவங்களுடைய கேங் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்லயும் இருக்கு, ஈராக்லயும் இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே பேர் தான் சொல்லுவாங்க, இங்க இருக்கக்கூடிய பேர் தான் அங்கேயும் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் கலந்து இன்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஈராக்கு, ஈரானு, ரஷ்யா, மூணாவது வந்து பார்த்தா சைனா இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் சிரியாக்கு தான், சிரியாவை மீட்பதற்காக நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு சைனா. அப்ப 4 பேர் வந்து சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய இடத்துல வந்து சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையை ஆரம்பிச்சாலும் சரி, ஆனா முன்னேறி வர்றது பார்க்கும்போது அப்போசிஷன் கேங்கா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா வந்து மறைமுகமா நிறைய பிளானை போட்டு கரெக்டான டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு வந்து முன்னேறி வராங்க. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இழந்துட்டாங்க, அவங்களுடைய இடத்தை இழந்துட்டாங்க, அவங்களுடைய ஆயுதத்துல இழந்திருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்களுடைய படை தளபதியே ஒருத்தவங்களை என்ன பண்ணிருக்காங்க, எலிமினேட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். ஈரானுடைய தூதராக இருக்கக்கூடிய ஒரு நபர் சிரியால இருந்து அவரை வேற வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க, ஆப்போசிஷன் கேங்குன்னு சொன்னோம். எல்லாத்துக்கும் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஈரானுடைய ஐஆர்ஜிசி படை முழுசா களமிறங்கி அவங்களும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமே மாத்தி மாத்தி வந்து சண்டை உக்கிரமாக போகுது. பொதுமக்கள் 500 பேருக்கு மேலதான் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பல இடங்கள் வந்து நாசமாக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சமாதானத்துக்கு வரணும்னா சவுதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கொஞ்சம் அந்த ஈரானையும் ரஷ்யாவையும் வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் நடந்துட்டா அது வந்து பார்த்தா காசாவுக்கும் நஷ்டம் தான், லெபனானுக்கும் நஷ்டம் தான். ரெண்டு பேருமே என்ன ஆயிருவாங்க, தனியாயிருவாங்க. சிரியால இருந்து ஈரான் வெளியே போயிருச்சுனாவே என்ன ஆயிரும்னா ஈரான்ல இருந்து யாருக்குமே சப்போர்ட் வராம போயிடும். ஈரான் டு லெபனானும், ஈரான் டு காசாவும் என்ன ஆயிரும், கனெக்ஷன் கட் ஆயிரும். அது வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாகவே பாலஸ்தீன் விஷயத்துல பெரும் நஷ்டமாக போயிரும். கரெக்டா வந்து என்ன ஆயிருவாங்க, 2 மாசத்துல வந்து பேசி வச்ச மாதிரி இஸ்ரேல் வந்து தாக்குதலை வந்து லெபனான் மேல தொடுத்தாங்கன்னா அப்ப அவங்கள்ட்ட என்ன ஆகாதுன்னா அப்ப வந்து லெபனானுக்கு வந்து ஆயுத பற்றாக்குறை வந்துடும். அது வந்து இஸ்ரேலுக்கு சாதகமா போய் ஜெயிச்சிருவாங்க. அதனாலதான் இந்த பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நிலவரமா இருக்கு. இனி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டான செய்திகளோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.